ஒரு இன்ட்ராகேஷன் பண்ணலாமே, ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்த தப்பு பண்ணாரா இல்லையா அப்படின்னு. எதுக்காக இந்த அளவுக்கு டிலே பண்ணுறீங்க? ஸோ இந்த குரூப்பில் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை பற்றி தான் நான் என்னோட சேனல் மூலிமா தெரிவிக்கணும். இவர் இப்போ நான் இதை சொல்கிறதுனால அவர் மேலே இன்னும் நிறைய பேருக்கு ஜெல்லஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. இவர் கொஞ்சம் கை சுத்தம் உள்ள மனிதன், அது ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்குங்க. லஞ்சம் எப்படி வாங்கணும் அப்படின்னு தெரியாத ஒரு நபர். அது மட்டும் இல்லை, குற்றவாளிங்க கிட்ட தவறு செய்யக்கூடிய நபர்கள் கிட்ட இப்போ இந்த ஹெல்மெட் போடாமல், இந்த லைசன்ஸ் இல்லாமல், ஒன் வேல வரவங்க, நோ என்ட்ரியில் வரவங்க, இவங்களை எல்லாரையும் பிடிச்சி விசாரிக்கும் போது கூட சாந்தமாக அமைதியாக பேசக்கூடிய ஒரு நபர். உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் அவரை பற்றி வெரிஃபிகேஷன் பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மகேஷ்குமார் மேலே நல்ல மனிதனாக தான் பார்க்கப்படுது. இந்த இடத்துல நீங்கள் யார்கிட்ட வேணாலும் விசாரிக்கலாம். அவர் பணியாற்றிய அந்த காலகட்டத்தில் அந்தந்த நீங்கள் இப்போ வட சென்னை ஆகட்டும், தென் சென்னை ஆகட்டும், நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த ஏரியாவில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட இவர் பேர் மேலே ஒரு